ரைட் பர். ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. காஸ் லாவோட ப்ராப்ளம் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட சம்ல நம்ம இருக்கோம். ரைட்டா? ஓகே. இந்த சம் பாருங்க. சம் நம்பர் 33 எப்படி பாருங்க. A solid sphere of radius r charged uniformlyனாலே நீங்க தெரிஞ்சுக்கணும் அது நான் கண்டக்டிங் கத்துக்கிட்டீங்களா? இதோட ரேடியஸ் r. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா r less than rனா இன்சைட்ல ஃபீல்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது கிரேட்டர் than or equal to rனா அவுட் சைட்ல கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த ஆப்ஷன் 3 வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன் வாய்ப்பே இல்லை? ஏன்னா இட் இஸ் 0. அப்போ அவுட் சைடில் ஈக்குவல் டு KQ/R², இன்சைடில் KQR/R3. அப்போ போத் 1 and 2 ரைட்டாக இருக்கலாம். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இந்த கொஸ்டின் நம்பர் 32 ட்ரை பண்ணு. சும்மா ஜாலியாக ட்ரை பண்ணுங்க. இந்த செஷன் அப்படியே பெருசாக மண்டையில் ஏற்றிக்காத. தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சுது, தெரியலனா தெரியல. ஒரு 10 சம் கற்றுக்கிட்டா கூட சூப்பர் தான். கற்றுக்கோங்க. 32 சம் நம்பர் 32 ட்ரை பண்ணு. They emerge from negative charge and terminate positive charge. The electric field in the region is weak, where the density of electric lines of force is more. Weak more. கண்டிப்பா ஆப்ஷன் 2 தப்பா இருக்கலாமா? They are in okay. They are in radial direction for a point charge. Radial direction for a point charge. இதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்து they have a physical existence. They have a physical existence. உங்க கெஸ் என்ன? இது என்ன ஆப்ஷனா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? சார் தேர்ட் ஆப்ஷனா சார்? தேர்ட் ஆப்ஷனா இருக்கலாம்னு சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆப்ஷன் 3. ஓகே. ஆப்ஷன் 3 வந்து ரைட்டா இருக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க. ஆப்ஷன் 3 கண்டிப்பா ரைட்டு. சூப்பரா சொன்னமா. என்ன காரணம் சொல்லவா? they emerge negative, terminate positive. இதான் தப்பு. electric lines of forces starts from positive and terminate negative. start from positive, emerge from positive. கத்துக்கிட்டீங்களா? and terminate negative. அப்ப ஆப்ஷன் எதெல்லாம் தப்போ அதை நீங்க அடிக்கணும். தப்பு. வீக்குக்கு எப்படி மோரா இருக்கும்? அதுவும் தப்பு. ரேடியல் டைரக்ஷன்னா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு ஃபீல்டு போகுதுன்னா இந்த டைரக்ஷன் தான் டான்ஜென்ஷியல். இதான் ரேடியல் டைரக்ஷன். ரைட்டா? ஆப்ஷன் 3 தான் இந்த கொஸ்டினோட ரைட்டு. கத்துக்கிட்டீங்களா? இப்ப அப்படியே கொஸ்டின் நம்பர் 34 வரீங்களா? பக்கத்துல சும்மா ஒரு பேப்பர் வச்சுக்கோ. 34ல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்குன்னு சூஸ் பண்ணுங்க. கௌஷிக் குட் ஈவினிங் பை. இந்த கான்செப்ட் தெரியாதவங்க ஜஸ்ட் ப்ராப்ளம் அட்டன் பண்ணுங்க. அடுத்து நம்ம திரும்ப அகைன் டீச் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். 34க்கு உங்களோட ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. கொஸ்டினை ஒழுங்கா படிங்க. நாட் பாசிபிள். யார் பை நாட் பாசிபிள்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேட்டர்ன் நாட் பாசிபிள்? முதல்ல பாசிபிள் எனக்கு சொல்லுங்க. வாயை திறந்து பேசு. இது நம்ம கிளாஸ், எல்லாருமே நம்ம தான். தெரியுதா? தப்பா சொன்னா பரவாயில்ல சொல்லு. உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஆப்ஷன் 1 ரைட்டா இருக்கலாமா? எஸ் சார். ஏன்னா லைன்ஸ் எல்லாம் ஒரு டைரக்ஷன்ல போலாம். ஆப்ஷன் 2 ரைட்டா இருக்கலாமா? எஸ் சார். ஏன்னா the charge is positive. ரைட். அதாவது நாட் பாசிபிள் இருந்து சீன் சொல்றீங்க. கரெக்டா? எஸ் சார். ஆப்ஷன் 4 ரைட்டா இருக்கலாம். பை இது வாய்ப்பே இல்லை பை. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லைன்ஸ் பாசிபிளே இல்லைன்னா அது ஆப்ஷன் 3 தான் பாசிபிள் கிடையாது. மீதி 3 பாசிபிள். கற்றுக்கிட்டீங்களா? ரைட் பை. ஆக்சுவலாக இந்த செஷன் நான் காஸ்ட் இது கெப்பாசிட்டர் நடத்தலான்னு வந்தேன். பரவாயில்ல, ஜாலியாக அப்படி சம போடுங்க, பார்த்துக்கலாம். திரும்ப வேணா உங்களுக்கு இன்னொரு டைம் போட்டு நடத்திக்கலாம். 35 சொல்லுங்க. A sphere of radius r, charge q, placed inside concentric imaginary space அப்படின்னா என்னங்க சார்? உங்கள்கிட்ட காஷியன் சர்ஃபேஸ்னு ஒன்று சொன்னேன்னா இதோட ரேடியஸ் 2r. இதோட ஃப்ளெக்ஸ் கேட்குறேன். ஃப்ளெக்ஸ் என்னவா இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணு. ஃப்ளெக்ஸ் என்னவா இருக்கும்? Q by epsilon naught sir. Q by epsilon naught ஆப்ஷன் 1 சொல்லியிருக்கீங்களா? எஸ் சார். ரைட். ரொம்ப பிரமாதமா சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா 5க்கு பதிலா
q by epsilon naught. அங்க எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அவனை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். உன்னை ஏமாத்துறதுக்கு ரேடியஸ் அவன் 2r 3r 4r எத்தனை r கொடுத்தாலும் நம்ம ஏமாறக்கூடாது. ஸோ 5 = q by epsilon naught. சார்ஜை பொறுத்து தான் ஃப்ளக்ஸ் இருக்குமே தவிர ரேடியஸ்க்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க உணரணும். கத்துக்கிட்டீங்களா பே? ஓகே, அடுத்தது சம் நம்பர் 30. ஒரு நிமிஷம் அந்த அடுத்த பேஜ் எப்படி போறதுன்னு தெரியல. கத்துக்கிட்டேன். சம் நம்பர் எப்படி 36 ட்ரை பண்ணு. நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். சும்மா இது ஒரு பிராக்டிஸ் செஷன் தான். நமக்கு நிறைய டைம் இருக்கு. கொஸ்டின் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. கொஸ்டின் அப்படியே ரீட் பண்ணுங்க. என்ன ஆப்ஷனா இருக்குன்னு தேடுங்க. தப்பு பண்ணிட்டியா பரவாயில்ல. கொஸ்டின் நம்பர் 36. என்ன ஆப்ஷனா இருக்கலாம்? சார் பி வரலாம் சார். பின்னா சிஎன்டி சொல்றியா? இல்ல சார், அதுல மேல வந்து பி வரலாம்னு சொல்றேன் சார். மேல வந்து பி வரலனா டிக்ரீசஸ் ஆர் இன்க்ரீசஸ் 0 to infinity சொல்றீங்களா? எஸ் சார். அதுக்கப்புறம் ஆனா ஆப்ஷன்ல ரெண்டு பேர் ரைட்னு சொல்லிருக்காங்களே பே. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல நீங்க கத்துக்க வேண்டியது ஃபார்முலா முதல்ல கத்துக்கணும். r less than r இருக்கும் பொழுது kqr by r cube. இங்க பாருங்களேன், ஆப்ஷன் 1 பாருங்களேன், r இன்க்ரீஸ் ஆகுது, ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டிஸ்டன்ஸ் பாருங்க இன்சைட்ல r இன்க்ரீஸ் ஆகுது, டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபீல்டும் அதிகமாகுது. எப்ப? r less than r வரைக்கும், அதாவது இன்சைட்ல. ரைட்டா தப்பா? கரெக்ட் சார். கரெக்ட். எல்லாருக்கும் தெரியுதானே? ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஏன்னா இன்சைட்ல kqr by r cube, ஈக்கும் ஆருக்கும் என்ன சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பி பாருங்க, டிக்ரீசஸ் as r increases. எங்க? 0 to infinity வரைக்கும். ரைட்டா தப்பா? செக் பண்ணு. சும்மா ஜாலியா செக் பண்ணு. தெரியலன்னா பாத்துக்கிறேன். தப்பு சார். இது தப்பு. ஏன் தப்பு? 0ல வந்து vc is equal to 3/2 vs சார். அவங்க கேட்டிருக்கிறது ஃபீல்டு கேட்டிருக்காங்க, நீ பொட்டென்ஷியல் ஃபார்முலா சொல்லிட்டு இருக்க. சாரி சார். சார் kqr by r cube வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் சார். இன்சைட் சர்க்குலர். பாத்தீங்களா? லெஸ் தென் ஆர் இருக்கும் பொழுது டிக்ரீசஸ் as r increases. உள்ளுக்குள்ளார மேல சொன்ன அதே பாயிண்ட் தான். ரைட்டா? அப்ப டிக்ரீசஸ் ஆர் r increases, அதுவும் தப்பு. தேர்ட் பாருங்க, r விட அதிகமா இருக்கு, இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆப்ஷன் சி பாருங்க, kq by r square. அப்ப r அதிகமானா ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுதா? when r increases field decreases. எப்ப? சர்ஃபேஸ்க்கு வெளியில r அதிகமாக. கரெக்டா? சர்ஃபேஸ்க்கு வெளியிலனா r கேபிட்டல் R வந்து கம்மியா இருக்கும், ஸ்மால் r போக போக அதிகமா இருக்கும். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் கரெக்ட். டிஸ்கண்டினியூஸ்ன்ற வார்த்தையே இங்க கிடையாது. r equal to rல டிஸ்கண்டினியூஸ்லாம் நடக்காது. பி தப்பு, டி தப்பு. ஏ ரைட்டு, சி ரைட்டு. அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் தேடுங்க. ஆப்ஷன் 1. இப்ப இது தெரியலனா ஒரு சின்ன ஐடியா, பக்கத்துல என்ன பண்ற, ஒரு ஃபார்முலா எழுதி பாத்துக்கோ. இன்சைடா kqr by r cube, அவுட் சைடா kqr by kq by r square. முடிச்சிங்கன்னா முடிச்சிச்சு. ரைட்டா? அடுத்து சம் நம்பர் 37 பாருங்க. ஒருவேளை இது உங்களுக்கு இப்போ வில்லிங் இல்லை, இன்னொரு டைம் நல்லா படிச்சுக்கிறீங்கன்னு சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், கான்செப்ட் போயிடுவேன். பட் அப்படியே ப்ராப்ளம் கற்றுக்கிட்டு போகலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது தான். சம் நம்பர் 37 ட்ரை பண்ணு. பக்கத்தில் நோட் வச்சுக்கோ, ஜாலியாக வேலை செய். கேட்டிருக்கிறது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. கவனமா கவனி, ஃப்ளக்ஸ் கேட்கல. எவ்வளோ பே? ஒரே நிமிஷம் சார். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க பே. தெரியலன்னா இந்த சம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சூப்பரான சம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். கனிஷ்கா ஆன்சர் என்ன? மற்றவங்க ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. விஸ்ருதா உங்களோடது?
இப்போ நான் ரேண்டமாக கேட்குறேன், ட்ரை பண்ணுங்க. தபாஸ்வினி உங்களோடது, கௌஷிக், தனுத்ரா, சாரு, பெனிட்டா. சார் ஆப்ஷன் 1 நினைக்கிறேன். ஆப்ஷன் 1 நினைக்கிறீங்களா? ரைட் பை பை. யாரும் நினைக்காதீங்க, கரெக்டாக சால்வ் பண்ணுங்க. ஜாலியாக கற்றுக்குங்க, தெரியலன்னா நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க. வேணுகோபால். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லுங்க. 20 மைக்ரோ கூலும் சார்ஜ் சார், 20 மைக்ரோ கூலும் சார்ஜ், ஃப்ளக்ஸ் வந்து 5. 20 மைக்ரோ கூலும்க்கு ஃப்ளக்ஸ் 5 இருந்தா 80 மைக்ரோ கூலும்க்கு ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? கத்துக்கிட்டீங்களா? 20 மைக்ரோ கூலும்க்கு ஃப்ளக்ஸ் 5 இருந்தா 80 மைக்ரோ கூலும்க்கு என்ன இருக்கும்? இந்த சம்ல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. நீங்க எங்க ஏமாந்தீங்கன்னு நான் சொல்லவா? இங்க பாருங்களேன் சார், இந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலா 5 ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்னு எங்களுக்கு தெரியும். 5ம் கியூவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். 20 மைக்ரோ கூலுமா இருந்தா சார்ஜ் வந்து 5. 80 மைக்ரோ கூலும்னா ஏற்கனவே 20 மைக்ரோ கூலும், இங்க 80 மைக்ரோ கூலும், 80 மைக்ரோ கூலும் அங்க உள்ள வைக்கிறோம். அப்ப 80 மைக்ரோ கூலும் உள்ள வைக்கிறோம்னா அது 100 மைக்ரோ கூலுமா மாறிடுது. அப்ப 100 மைக்ரோ கூலும்க்கு எவ்வளவு 5? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? 18 வச்சு சால்வ் பண்ணிட்டீங்க. நீ நம்பல தானே? இந்த கொஸ்டினை படிங்க. நீங்க எங்க தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த லைனை ஒழுங்கா படிங்க. 20 micro coulomb of charge is placed inside a closed surface. 80 micro coulomb charge is put inside the surface. திரும்பவும் அதுல 80 வச்சிட்டோம். இது இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கியான விஷயத்தை நீங்க கத்துக்கணும். அப்ப 20 இது 80 சால்வ் பண்ணா என்ன சார் ஆகும்? சால்வ் பண்ணுவோமா? சார் ஆனா சேஞ்ச் தானே சார் கேக்குறாங்க. இன்சைட் த சர்ஃபேஸ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். எவ்வளவு ஃப்ளக்ஸ் அதிகமாகுது, எவ்வளவு ஃப்ளக்ஸ் கம்மியாகுது, அதானே? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ஆப்ஷன் 1 தானே 4 5. எஸ் சார். ரைட் பை. நான் உங்களோட ஆன்சர் தப்பா ரைட்டா நான் செக் பண்ணவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இங்க பாருங்களேன், இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு கேட்குறாங்க. சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கேட்குறாங்க. கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒரே நிமிஷம், இது அந்த பேஜில் போட்டு காட்டுறேன். இந்த ஒர்க் பாரு. அப்போ 5 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கியூ சார். 5 2/5 ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா? 5 2/5 ஒன்று 100 by 20 சார். 5 2 ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் 5 ஒன்று. கரெக்ட் தானே? 5 2 ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் 5 ஒன்று. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது சேஞ்ச் கேட்டிருக்காங்க. 5 2 மைனஸ் 5 ஒன்று, 5 டைம்ஸ் ஆஃப் 5 1 மைனஸ் 5 ஒன்று, 4 டைம்ஸ் ஆஃப் 5 ஒன்று, 5 1 தான் அவங்க 5ன்னு எடுத்துக்கிட்டாங்க இனிஷியல். ஆன்சர் 4 5. ரைட்டா? இதே நீங்கள் அந்த 80 வச்சு போட்டிருந்தீங்க ஆன்சர் 3ல வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 80 வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம், அதனால அது 100 ஆயிடுச்சு, அப்படி யோசிக்கணும். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ ஒருவேளை இன் கேஸ் சம் புரியலன்னா சார் எனக்கு புரியல, ஒரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டுரு. சம் நம்பர் 38 படிங்க. ட்ரை பண்ணு. சம் நம்பர் 38 பொறுமையா ஒரு 20 சம் கற்றுக்கிட்டு போதும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படியே எழுதிக்கோங்க. E8i வெக்டார், 4j வெக்டார், 3k வெக்டார். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எ சர்ஃபேஸ் ஏரியா 100. அதாவது ஏரியா ஏ வெக்டார் 100. யாராவது சொல்லுங்க, 100i வெக்டார்னு எழுதணுமா, 100j வெக்டார்னு எழுதணுமா, 100k வெக்டார்னு எழுதணுமா? பதில் சொல்லுங்க. கெஸ் பண்ணு. பிளேன் வந்து XY, அப்ப ஏரியா வெக்டார் எங்க இருக்கும்? சார் 100 i cap plus 100 j cap வருமா சார்? 100 i கேப்பா, 100 j கேப்பா, 100 k கேப்பா நான் உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். நீங்க தான் பதில் சொல்லணும். 100 k cap sir. ஏன் k கேப்? ஏன்னா ஏரியா எங்க இருக்கு? XYல இருக்கு. என் கை உங்களை பாக்குது அப்படின்னா என் கை தான் XY. உங்களை பாக்குதுன்றது யாரு? Z. கரெக்டா? எப்பவுமே பிளேன் XY இருந்தா டைரக்ஷன் k தான் சார். k வெக்டார். ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ளக்ஸுக்கு என்னப்பா ஃபார்முலா? சிம்பிளா எழுதிடலாமா? E வெக்டார் டாட் A வெக்டார். 8i தேவைப்படாது, 4j தேவைப்படாது, கேவும் தான் தேவைப்படும். 3 × 100 300 யூனிட்டு. இவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்களேன். 300 யூனிட்டு கத்துக்கிட்டீங்களா? அப்ப 38ல திரும்பவும் சொல்றேன், பிளேன் XYல இருக்குன்னா ஏரியா வெக்டார் எங்க இருக்கு?
இசட்ல இருக்கு. இசட்னா கே. இப்போ நான் உங்கள்கிட்ட அதே கொஸ்டின் கேட்குறேன். பிளேன் வந்து ஒய் இசட்ல இருக்கு. அப்போ ஏரியா வெக்டர் எங்க இருக்கு? வாயத்தர. அப்போ ஆன்சர் என்ன? 400 சாரி 800 என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த கொஷின்ல XYல கொடுத்துருக்காங்க. அப்போ பிளேன் XY அப்படின்னா ஏரியா வெக்டர் வந்து ZKன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறது பிளேன் YZல இருந்தா ஏரியா வெக்டார் ஐ கேப். அப்போ ஐ கேப்புக்கு ஐ கேப்புக்கு தான் சண்டை. 8i இங்க 100i. அப்போ 800 ஆப்ஷன் 1 ரைட்டு. இதே ZXல இருந்தா ஏரியா வெக்டார் ஜே கேப்பு 400 ரைட்டா. XYல இருந்தா கே வெக்டார், YZல இருந்தா ஐ வெக்டார், ZXல இருந்ததுன்னா ஜே வெக்டார் ரைட்டா. ஸோ அப்படி பார்த்து ஒழுங்காக சால்வ் பண்ணால் முடிஞ்சிடும் ரைட். அடுத்தது சம் நம்பர் 39. பொறுமையாக அந்த சம படிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீ ஜீனியஸ் தான், ஒத்துக்கிறேன் நான். இந்த கொஷினோட ஹிண்ட் இதுதான். உன்னை ஏமாத்துறதுக்கு 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் டயக்ராம் இவ்வளோ பெரிய கொஷின்லாம் கொடுத்துருப்பாங்க. நீ புட்சாலியா இருந்தா டக்குன்னு சொல்லிடுவேன், நேரம் சொல்லியிருப்பேன். ஆன்சர் என்னவா இருக்கும்? ஓகே சரிப்பா, உங்களால் யோசிக்க முடியல, பரவாயில்ல. ஜென்ரலாக ஃப்ளக்ஸுக்கு கியூபை எப்சிலான் நாட் தாம்ப ரைட்டா. அவங்க ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க, என்னென்னவோ டேட்டாலாம் கொடுத்துருக்காங்கன்னா கவலைப்படாது. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது சார்ஜ் பெர் யூனிட் லென்த் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஆனால் அவங்க சென்டிமீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா என்ன ஆகும்? கீழே ஒரு 10⁻². இந்த 10⁻² மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும்? 100. ஆப்ஷன் 2 ரைட்டு. 100 கியூபை எப்சிலான் நாட். கரெக்டாக. நீ கூட யோசிச்சுப்போ, ஏதோ பெரிய சம் மாதிரி இருக்கு, ரொம்ப நேரம் ஆகும் சால்வ் பண்ணுறதுக்கு. 10 செகண்ட்ல ஒரு சம்ம சால்வ் பண்ண முடியும். நீ புட்சாலியாக இருந்தால் மட்டும்தான். கற்றுக்கிட்டீங்களா? இப்போ என்னன்னா இந்த சின்ன ஹிண்ட்டு, சார்ஜ் பெர் யூனிட் லென்த்தாக இருந்தால் மட்டும்தான். சார்ஜ் பெர் யூனிட் லென்த்தாக இருந்ததுன்னா நீ டிஸ்டர்ப் பண்ணாது. அவங்க பெர் யூனிட் லென்த்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீ மாட்டு கியூபை எப்சிலான் நாட் ஆப்ஷன் 1 ரைட்டு. பெர் சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அது கீழே நீங்கள் மீட்டராக மாற்றணும். இன்ட்டு 10⁻². மேலே போச்சுன்னா +2. சால்வ் பண்ண ஆன்சரு. கற்றுக்கிட்டீங்களா? அப்படியே இந்த சம் நம்பர் 40 சூப்பராக சால்வ் பண்ணுங்க பார்க்கும். படி, செம்ம படி. சம் படிங்க, ஆன்சர் பே. ஸோ காஸ் லா கொடுத்துருக்காங்க. இந்த நெட் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை த காஷியன் சர்ஃபேஸ் இஸ் 0. எப்போ? E must be 0. Number of incoming and outgoing electric field is equal. Net incoming of there is net incoming of electric field line none. ரைட்டா. இது எனக்கு ஆப்ஷன் தெரியாது, நான் சும்மா அப்படியே டிக் பண்ணிட்டேன். நான் இன்னும் பார்க்கவே இல்லை பாது. எனக்கு பதில் சொல்லுங்க பா. 40க்கு என்ன ஆப்ஷனாக இருக்கலாம்? உன்னோட கெஸ் பா, ஏதோ ஒன்று தோணும்ல. பதில் சொல்லுங்க. ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? செகண்ட் ஆப்ஷன் சார். ஏன் செகண்ட் ஆப்ஷன்? ஏன்னா நெட் சார்ஜ் வந்து 0னா அப்போ இன்கமிங் அவுட் கோயிங் ஈக்குவலான இருக்கணும். ரொம்ப நல்லா சொன்னேன். இன்கமிங் அவுட் கோயிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஈக்குவல் நம்பா. நல்லா கற்றுக்குங்க. இன்கமிங் +10, outgoing -10, both are equal and opposite, cancel to each other. இங்கே மட்டும் இல்லை பா, மேக்னெட்டிசம் லெசன்லையும் இதே கதை தான். நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்டர்ஸ் அண்ட் லீவ்ஸ் போத் ஆர் ஈக்குவல், ஸோ நெட் ஃப்ளக்ஸ் 0. உங்களுக்கு தெரியுமா, காஷியன் சர்ஃபேஸில் நெட் ஃப்ளக்ஸ் 0 ஆகணும்னா நீ என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் இன்கமிங்கும் நம்பர் ஆஃப் அவுட் கோயிங்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆப்ஷன் 2 ரைட்டு. ரைட்டா, நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அப்படிங்க வாங்க. பிரமாதமான சம்மு 41. எங்க ட்ரை பண்ணுங்க.
சொல்லுங்க இப்போ 41 ட்ரை பண்ணு. சார் ஜீரோவா சார்? இப்போ மற்றவங்களும் பேசுங்க. இப்போ 41 என்ன ஆப்ஷனாக இருக்கலாம்? The electric field is 100 volt per meter at a distance of 20 centimeter from the center of electric sphere of radius 10 centimeter. ஆக்சுவலாக நான் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? நீங்கள் முதல்ல ரேடியஸ் பார்த்துடணும். 20 சென்டிமீட்டரில் 100 வோல்ட் per மீட்டரு, புரிஞ்சிச்சா? E at 3 centimeter the distance from the center. அதாவது இது இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அவுட் சைடில் சொல்லிட்டாங்க, இன்சைடில் சொல்லிட்டாங்க. இந்த சம்மை நானே கற்றுக் கொடுக்குறேன். பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கோங்க. சூப்பரான மாடல், ரெகுலராக கேட்குற மாடல். எல்லாரும் டேட்டா எழுதிக்கோங்க. R1 20 எழுதுங்க. பக்கத்தில் நோட் வை. R1 20 எழுது. R2 3 எழுதுங்க. E1 100 எழுதுங்க. E2 நமக்கு தெரியாதுன்னு எழுதுங்க. கேபிட்டல் R 10 எழுதுங்க. அவுட் சைட் டிஸ்டன்ஸ் 20, இன்சைட் டிஸ்டன்ஸ் 3, அவுட் சைட் ஃபீல்டு 100, இன்சைட் ஃபீல்டு தெரியாது, ரேடியஸ் வந்து 10. இப்போ இந்த சம்மை எப்படிங்க சார் அப்ரோச் பண்ணுறது? முதல்ல இவங்க கேட்டிருக்கிறது அவுட் சைட் டு இன்சைடு, அதாவது இன்சைடில் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, செக் பண்ணிடுவோமா? முதல்ல கேர்ஃபுல்லாக கற்றுக்கோங்க. இப்போ அவுட் சைடு இ அவுட்னு எடுத்துக்கிறேன். அவுட் சைடு KQ/R². அப்போ அவுட் சைடுன்றதுனால இங்கே அவுட்னு எடுத்துக்கிறேன். இன்சைடுக்கு என்ன ஃபார்முலா? KQR/R³. இது இன்சைடுன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு இன்சைடு தான் வேணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கொஷினில் பாருங்கள், இன்சைடில் 3 சென்டிமீட்டரில் வேணும். E in by E out எடுத்துக்கோங்க. E in என்ன? KQR in by R³. நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னா ஒரு 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. என்ன மாடல் வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவேன். E அவுட் வேணும், அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. டினாமினேட்டில் இருக்கு, அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. R² அவுட் சைட் பை KQ. சால்வ் பண்ண வேண்டியதெல்லாம் சால்வ் பண்ணி விட்டுரு. KQ போயிடுச்சு, KQ போயிடுச்சு. ரைட்டா? மீதி அப்படி என்ன இருக்கு பாருங்க. R inside R outside square by R³. R inside 3, R outside 20, அதனால 400, R³ 10, அதனால 1000. சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர். 12/10 1.2, அதாவது E inside equal to 1.2 times of E outside. அப்போ E outside வந்து 100ன்னு கொடுத்தாங்க சார். அப்போ 1000, சாரி 120 ஆன்சரு. 100 into 1.2 120. அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷனில் இருக்கான்னு தேடுவோமா? ஆப்ஷன் தேடிட்டு நம்ம மறுபடியும் இங்கே வந்து இன்னொரு டைம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். புரியுதான்னு பாருங்க. அது என்ன ஆப்ஷனு? ஆப்ஷன் 3. ரைட்டா? எனக்கு பதில் சொல்லுங்க. டவுட் சார். சொல்ல சார் இதுல எங்க சார் சொல்றாங்க நான் கண்டக்டிங் ஸ்பியர்னு? நான் கண்டக்டிங் ஸ்பியர்னு எங்க சொல்றாங்கன்னு கேக்குறியா? எஸ் இதுல சார். ஒரு வார்த்தை ஒளிஞ்சு இருக்கு, கண்டுபிடி. இந்த கொஸ்டின் டைஎலக்ட்ரிக் சார். அவ்வளவுதான். டைஎலக்ட்ரிக்னா நான் கண்டக்டிங், இன்சுலேட்டட் அப்படின்னு அர்த்தம். டைஎலக்ட்ரிக், நான் கண்டக்டிங், இன்சுலேட்டட். கத்துக்கிட்டீங்களா? புரியாதவங்க இந்த கொஸ்டினை அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதுல பக்கத்துல நோட் வச்சு ஒரு டைம் டேரே பண்ணு பாருங்க. இங்க இருந்து பாருங்க. ஆக்சுவலா அவங்க டயக்ராம் போட்டு காட்டுறேன். ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 10 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 வந்து 100, 3 சென்டிமீட்டர்ல E2 எனக்கு தெரியாது. அதான் கேட்குறாங்க. ஆர் தெரிஞ்சு போச்சு. அப்போ அவுட் சைடுக்கு அவுட் சைட் ஃபார்முலா எழுதுங்க, இன்சைடுக்கு இன்சைட் ஃபார்முலா எழுதுங்க. அவங்க யாரை கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இன்சைட் கேட்டிருக்காங்களா? இன்சைடை மேலே எழுது. ஒரு நிமிஷம். வினய் கேக்குதா பே? வினய், குட் ஈவினிங் பே. ஓகே, ஒரே நிமிஷம். ஒரு புது ஸ்டூடெண்ட்டு. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் கிளியரா இருக்குல்ல? சவுண்ட் கிளியரா இருக்கா?
பதில் சொல்லு. எஸ் சார். ரைட். எஸ் சார், கிளியரா தான் இருக்கு. ஓகே பே. ஸோ இ இன்சைட் டு இ அவுட் சைட் தென் கேக்யூ ஆர் இன் பை ஆர் கியூப், அங்கே ஆர் அவுட் ஸ்கொயர் பை கேக்யூ சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் உடைய வந்துருவா. செக் பண்ணிட்டீங்களா? என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த சம்மை மட்டும் ஒரு 4 டைம் 5 டைம் வேற வேற நம்பர் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. நிச்சயமா இந்த டஃபஸ்ட் சம்ன்ற கான்செப்ட்ல இதெல்லாம் நடத்துவாங்க. பட் ஆனால் இது ஒன்றுமே இல்லைப்பா, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரைட்டா? அப்படியே கொஸ்டின் நம்பர் 42 வாங்க ஜாலியா. கொஸ்டின் நம்பர் 42. அப்படியே இந்த ஆலன் மாடல் தான். ஆலன் பசங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்க ஸ்கூல்ல சால்வ் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க, நம்ம அது சொல்லி சால்வ் பண்ணி வச்சிட்டோம். நீட் ஃபிசிக்ஸ் தாராளமாக எனக்கு தெரிஞ்சு போதும். நான் 7 வருஷமா இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரிசல்ட்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா மாடலும் கவர் ஆகும். என்னன்னா நீ எல்லாத்தையும் முடிச்சணும். எக்ஸைஸ் 1, எக்ஸைஸ் 2, எக்ஸைஸ் 3. அதுக்கப்புறம் ஆகாஷ் போயிடுங்க. 42 பை ஆன்சர். The electric flux entering, leaving. Electric flux entering and leaving. Entering phi1, leaving phi2. Electric charge ரொம்ப ஈஸியான சம் பாருங்களேன். phi equal to q by epsilon naught. எப்பவுமே entering phi1, leaving phi2 அப்படின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். லீவிங் ஃபைனல், என்டரிங் இனிஷியல். அப்போ ஃபைவ்க்கு பதிலாக phi2 மைனஸ் phi1 ஈக்குவல் டு q பை எப்சிலான் நாட். என்ன கேட்டிருக்காங்க? சார்ஜ் கேட்டிருக்காங்க சார். அவங்க q மட்டும் கேட்டிருக்காங்க சார். அப்போ எப்சிலான் நாட் phi2 மைனஸ் phi1. ஏதோ ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஆப்ஷன் 2 இல்ல? சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? என்டரிங், லீவிங். வினய் ஸ்கிரீன் தெரியுதா? வினய் கேக்குதா? ஓகே, மற்றவங்க கொஸ்டின் நம்பர் 43 ட்ரை பண்ணு. வினயா சவுண்ட் செக் பண்ணிக்கோங்க பே. ஓகே, 43 ட்ரை பண்ணு. உனக்கு தெரிஞ்ச சம் இப்போ போட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஆப்ஷன் 1 வந்திருக்கு, ஆனா எனக்கு தெரியாது. மற்றவங்க ஏ வெக்டார் சொல்லு. 1 தான் சார். 10. ஓகே, ஏ வெக்டார் 2 ஐயா ஜேவா கேவா? வாய தருங்க. ஏ வெக்டாரோட டைரக்ஷன் சொல்லுங்க. ஐ சார். ஐ ஐ வெக்டார். அப்ப 2i வெக்டார். 2i வெக்டார்னா 5i வெக்டார் பிளஸ் 2j வெக்டார் டாட் 2i வெக்டார். ஐ வெக்டாரை தான் பண்ணணும். ஆன்சர் 10. கத்துக்கிட்டீங்களா? இந்த மாடலும் ஈஸி தான். 44 ட்ரை பண்ணு. இந்த சம்மில் ஒரு சின்ன ஐடியா. சரி, இப்போ நான் ஐடியா சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இவங்க நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 1 பை எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக 4 பை இன்ட்டு 9 இன்ட்டு 10⁻9 இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் ஃப்ளக்ஸ். டோட்டல் ஃப்ளக்ஸ்னா சரி எங்களுக்கு தெரியும் 5 ஈக்குவல் டு q பை எப்சிலான் நாட். இதை 1 பை எப்சிலான் நாட் இன்ட்டு க்யூன்னு நம்ம எழுதிக்கலாம். 1 பை எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு 4 பை இன்ட்டு 9 இன்ட்டு 10⁻9ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறது, இங்கே எவ்வளோ க்யூ இருக்கு சொல்லுங்க. இங்கே க்யூன்னா எந்த நம்பர் எழுதுவீங்க? 4ஆ, 2ஆ, 1ஆ, 3ஆ, 5ஆ, 7ஆ, 6ஆ? சொல்லுங்க பே. நான் சொல்லவா? முதல்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 3 7 10. ரைட். ஸோ மேலே பாருங்களேன். 1 3 7 10 16 24 31 36. அப்போ 36 மைக்ரோ கூலும். கரெக்டா? நீங்கள் 36 மட்டும் போடக்கூடாது. எத்தனை கார்னர் இருக்குன்னு பாருங்க. எத்தனை கார்னர்ல அந்த 36 மைக்ரோ கூலும் இருக்கு? சமேஷன் ஆஃப் கியூ கேட்டிருக்காங்க. மொத்தம் 8 கார்னர் இருக்கு பை 8. இப்போ சால்வ் பண்ணா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். பாக்கி கவனமாக கடி. கொஸ்டின் பாருங்க. The total flux associated with a given cube will be.
இந்த கிவன் கியூப்ல டோட்டல் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? இதில் ஏன்றது ஒரு சைடோட கியூபு, ரைட்டா? ஏன்றது ஒரு சைடோடது. இதே வந்து ஈச் சைடு கேட்டாங்கன்னா பை 6 தான் போட போறீங்க. அதனால் நீங்கள் பை 8 போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு ஆன்சர் வரும். எல்லாமே 162 தான் இருக்குது. பவர் மட்டும் பார்த்துக்க வேண்டியது தான். பவர் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே 10 பவர் 9, இங்கே மைக்ரோ கூலும் 10 பவர் -6, அப்போ 10 பவர் 3 வரலாம். வரலாமா பே? ஆப்ஷன் 2 பே. ஆமாம், 10 பவர் 3 வரலாமா? ஓகே, கற்றுக்கிட்டீங்களா? சம் நம்பர் 45 உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நான் கிளாஸில் இந்த சம்மை சால்வ் பண்ணியிருக்கேன். டக்குன்னு உங்களோட ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். ஆப்ஷன் 4. இப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கிளாஸில் நம்ம சொன்னது? இதான் உங்கள் கிரவுண்டு, உங்கள் ரூம்லே தான் கிரவுண்டு. இந்த கிரவுண்ட்ல இருந்து a/2 டிஸ்டன்ஸில் ஒரு சார்ஜ் இருக்குது. அதாவது உங்கள் ரூமோட எக்ஸாக்ட் சென்டரில் ஒரு சார்ஜ் இருக்குது. அதை க்ளோஸ் டவுனா மாற்றணும்னா இந்த பக்கம் ஒரு வால் வைக்கணும், இந்த பக்கம் ஒரு வால் வைக்கணும், மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கணும், ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கணும், பேக்கில் ஒன்று இருக்கும். மொத்தம் 6 வால் வேணும். அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் வேணும்னா Q/6 டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட். கற்றுக்கிட்டீங்களா? இந்த சம்மு ஃபெமிலியர் சம்மு, ஒரு வருஷம் அது நீட்டில் கேட்ட சம், இப்போ இல்லை, முன்னாடி APMTயாக இருக்கும் பொழுது. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இங்கே பாருங்க, சம் நம்பர் 45 வந்துட்டோமா? நீ நினைக்கிற மாதிரி டஃபாலாம் இருக்காது பாருங்க. காசுல சம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் பாருங்க. சூப்பராக முடிச்சோமா பாருங்க. எல்லா சம்மும் போட்டிருக்கோம். சம் நம்பர் 31 மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம். 31 ஹோம்ஒர்க்காக கூட வச்சுக்கோ, ட்ரை பண்ணி பாரு. 32ல இருந்து ஆல்மோஸ்ட் காஸ்லால இருக்கிற எல்லா சம்முமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்துச்சா? அடுத்தது பொட்டென்ஷியல் சம் போகிறோம். பொட்டென்ஷியல் கொஞ்சம் பொட்டென்ஷியலில் ஈஸியாக இருக்கிற சம்மெல்லாம் ட்ரை பண்ணுங்க. டஃபாக இருக்கிறது நானே சால்வ் பண்ணுறேன். அடுத்தது சம் நம்பர் 46. பொட்டென்ஷியலுக்கு முதல்ல உங்களுக்கு ஃபார்முலா நான் ஞாபகப்படுத்திடுறேன். V = KQ/R. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேக்கு பதிலாக 1/4πε0 ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ப்ளஸ் Qன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, மைனஸ் Qன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, Bல Cல வச்சிருக்காங்க. இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். டோட்டல் பொட்டென்ஷியல் ஏல என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஆன்சர் எங்களை கேட்குறியா? பதில் என்னவா இருக்கும்? ட்ரை பண்ணு. 0வா சார்? 0. ரைட், ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு 0. இப்போ ஏன் தெரியுமா? இது ஸ்கேலார். அதாவது VBயால Q/4πε0. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? A. அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும். VCயால -Q/4πε0 A. டோட்டல் பொட்டென்ஷியல் VB + VC. என்ன சிக்கல்னா VCல வந்து மைனஸ் இருக்கு. both are equal and opposite, cancel to each other, answer 0. எப்பவுமே இந்த கொஷினை புரிஞ்சுக்கோங்க. 2 சார்ஜை இங்கேயும் பிளேஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டா மிடில்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பா பொட்டென்ஷியல் 0வா தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருக்காது. டோட்டல் பொட்டென்ஷியல் 0, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருக்காது. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இந்த சம் நல்லா பார்த்துக்கோ. இதே ஐடியாவில் 47 ட்ரை பண்ணி அப்படியே சூப்பர் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கும். இதே ஐடியா தான். செகண்ட் ஆப்ஷன் சார். ஏன்னா கொஷினை இப்போதான் ஸ்க்ரோல் பண்ண, அதுக்குள்ள செகண்ட் ஆப்ஷன் சொல்றேன். செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ரைட்டா? தேடு மற்றவங்க. என்ன ஆப்ஷனா இருக்கலாம்? இல்லை ரைட்டான ஆப்ஷன் சொல்லுங்க முதல்ல, இல்லைன்னா தப்பான ஆப்ஷன் சொல்லுங்க. At any point on the perpendicular bisector, two equal and opposite charges. இங்க மைனஸ் Q, இங்க பிளஸ் Q. பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா இந்த இடம். எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 சத்தியமா கிடையாது சார். ஏன்னா இங்க டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன், இங்க டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் நெகட்டிவ்ன்றதுனால ரிசல்டன்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒருபோதும் 0 ஆகாது. ஆப்ஷன் 1 தப்பு. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் 0வா இருக்கலாம். பிளஸ் Qவால இங்க மைனஸ் Qவால அங்க மேலே பார்த்தோம்ல ஒரு சம்மு, அதே சம்மு. ஆப்ஷன் 2 ரைட்டு.
எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் த டிஸ்டன்ஸ். பொட்டென்ஷியலே 0 ஆயிடுச்சு, இன்னும் இன்க்ரீஸ் ஆனா என்ன, டிக்ரீஸ் ஆனா என்ன, ரைட்டா? அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங். பர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் அவன் என்ன சொல்றான், இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்னு சொல்றான். தப்பு. ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஆப்ஷன் 4 தப்பு, 3 தப்பு, 1 தப்பு, 2 தான் ரைட்டு. நீங்க கொஞ்ச நேரம் இந்த கிளாஸை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது என்ன முதல்ல பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பண்றேன், முதல்ல தப்பான ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்றேன். அதுதான் புத்திசாலித்தனம். ரைட்டா 100% தெரிஞ்சிச்சுன்னா நேரா போய் நீ டிக் பண்ணிக்கோ. இல்லைன்னா தப்பான ஆப்ஷனை அந்த 4 பேரை விட்டுட்டு வெளியில தூக்கி தூக்கி போட்டுருங்க. அப்பதான் கடைசியா ரைட்டான ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். 100% தப்புன்னு புரிஞ்சாதான் இதை 100% ரைட்டுன்னு உங்களுக்கு புரியும். ரைட்டா? அப்படியே அந்த சம் நம்பர் 48க்கு வந்துருங்க. சூப்பரான சம்மு, உங்களுக்கு தெரிஞ்ச சம்மு. நேத்து இதை பத்தி பெரிய விவாதமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமா அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஜாலியா. சொல்லுங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஆப்ஷன் 1 ரைட்டா இருக்கலாம். ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4 இருக்கலாமா? இது என்ன ஸ்பியர் பா? இது கண்டக்டிங் ஸ்பியர் சார். கண்டக்டிங். கண்டக்டிங் ஸ்பியர் அப்படின்னா இன்சைட்ல ஃபுல்லா சர்ஃபேஸ்ல தான் சார்ஜ் உட்காந்துருக்கும். ரைட் சார். சர்ஃபேஸ்ல பொட்டென்ஷியல் கேக்யூ பை கேபிட்டலார்னா இன்சைட்ல நீங்க எங்க போனாலும் கேக்யூ பை கேபிட்டலார் தான். அப்ப கிராஃப் இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். இன்சைடு கேக்யூ பை ஆர், கேக்யூ பை ஆர் கேபிட்டலார். ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. கத்துக்கிட்டீங்களா? உள்ளார இருந்ததுன்னா சர்ஃபேஸ்ல என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே பொட்டென்ஷியல் தான் உள்ளாரையும் இருக்கும். ரைட். இப்போ அங்க எவ்வளவு நீங்க கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ இங்க நீங்க சூப்பரா டிக் பண்ணலாம். சம் நம்பர் 49 பேலன்ஸ் போடுங்க. அப்படியே மேல சொன்னதை வச்சு அப்படியே 49 சொல்லுங்க. Remains the same. Option 3. ரிமைன்ஸ் தி சேம். ஆப்ஷன் 3 சொல்லியிருக்கீங்க. 49 மத்தவங்க? 3 தான் சார். ரிமைன் சேம் த்ரூ அவுட் த கண்டக்டர். இந்த கண்டக்டருக்கு மேல எல்லா இடத்துலயுமே பொட்டென்ஷியல் சேமா தான் இருக்கும். செர்டைன் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் given to a conductor, then its potential ஃபுல்லா சேமா தான் இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? இப்போ கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஆன்சர் ஓடி வந்துரும். நீங்க பாருங்களேன், இந்த சம் பாருங்க. 50 ட்ரை பண்ணு. படிங்க, சம படிங்க, ஆன்சர் போடுங்க. ப்ராப்ளம் பேசுற அன்னைக்கு பக்கத்துல ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ. ஹானஸ்டா வேலை செய்யுங்க. ஃபோர்த்தா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். 50 வந்து ஆப்ஷன் 1ன்னு பதில் வந்திருக்கு. எனக்கு ரைட்டா தெரியாது. மத்தவங்க நீங்க சம் பார்க்கறதுக்கு டைம் எடுத்துக்கோ. பொட்டென்ஷியல் இன்சைட் சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். இன்சைடா ஸ்பெரிக்கல் ஷெல்லா? சேமு, யூனிஃபார்ம். அதுக்கு மேலே நீ கீழே போச்சால உனக்கு தான் தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஸ்பெரிக்கல் ஷெல்ல உள்ள நீங்க எங்க போனாலும் கேக்யூ பை கேபிட்டலார் தான் சார். ஒரு வித்தியாசம் தெரியுது. அந்த லாஸ்ட் 3 கொஷினும் ஒரே மாதிரி கொஷின் தான். கத்துக்கிட்டீங்களா? இப்ப அடுத்தது சம் நம்பர் 51. பொறுமையா சால்வ் பண்ணுங்க. நீ இதை கரெக்டா சொல்லிட்டேன்னா நீ சூப்பர், நான் ஒத்துக்கிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணு. கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அதை தாண்டி நீங்க யோசிங்க. பை எனி கெஸ்? ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு டஃப் தான், பார்த்துருவோம். A solid conducting sphere having a charge is q.
is surrounded by an uncharged concentric conducting sphere shell. Surrounded by uncharged. Let the potential difference between the surface of the solid sphere and outer shell வந்து V. இவங்க ரெண்டு பேருக்கும் potential difference V. The shell is now given to a minus 3q. இந்த ஷெல்லுக்கு minus 3qன்னு ஒரு புது சார்ஜை கொடுக்குறேன். இப்போ potential difference என்ன ஆகும்? நான் ரகசியம் சொல்லவா? ஒண்ணுமே ஆகாது. ஏற்கனவே என்ன இருந்ததோ அதே தான் இருக்கும். என்ன சார் இப்படி தூக்கி கொண்டு போட்டீங்க? ஏன் ஒன்றும் ஆகாது? உங்களுக்கு தெரியுமா? அவுட்டர் ஸ்பியருக்கு நீ என்னதான் சார்ஜை கொடுத்தாலும் இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டிப்பா மாறாது. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் என் வார்த்தையை காதில் வாங்க. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் அவுட்டர் அண்ட் இன்னர் ஸ்பியர். அவுட்டர் ஸ்பியருக்கும் இன்னர் ஸ்பியருக்கும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த சார்ஜ் கிவன் டு த அவுட்டர் ஸ்பியர். நீ என்னதான் அவுட்டர் ஸ்பியர்ல சார்ஜ் கொடுத்தாலும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அதுக்கு இண்டிபெண்டா தான் இருக்கும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் மாறாது. முக்கியமான விஷயம் அவுட்டர் ஷெல்லா இருந்தா மட்டும்தான். இன்னர் ஷெல்னா அது வேற சம். அது வரும்போது நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர் சார்ஜ் வந்து Q. ஒரு அன்சார்ஜ்டு ஷெல்லு அதுக்கு மேலே வச்சு விட்டோம் நம்ம. ஒரு ஃபுட்பால்குள்ளார சின்ன ஒரு ஷார்ட் ஃபுட்பால். அந்த ஷார்ட் ஃபுட்பால் தான் வந்து கண்டக்டிங் ஸ்பியர், ஃபுட்பால் வந்து ஷெல்லு. அந்த ஃபுட்பாலுக்குள்ளார அந்த ஸ்பியர் இருக்கு. அந்த உள்ளார இருக்கிற ஸ்பியரோட சார்ஜ் Q. அவுட்டர் ஸ்பியர் அன்சார்ஜ்டு. இப்போ ரெண்டு பேருக்கான பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வியா இருந்தா திடீர்னு அந்த ஃபுட்பால் மேலே நான் ஒரு 3Q சார்ஜ் கொடுத்துட்டேன். இப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அது ஷெல்லுக்குள்ளார இருக்கு. சார்ஜ் எந்த சஃபரும் பண்ணாது. கற்றுக்கிட்டீங்களா? இந்த க்ளூவையும் ஐடியாவையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரைட், நீ சும்மா ஆரம்பிச்சோம் சம் வேண்டான்னு அப்படியே சம்குட்டே நம்ம ஓடிட்டோம். யாராவது ஆன்சர் 52 ட்ரை பண்ணுங்க. 4 சார்ஜஸ். டயக்ராம் மட்டும் போட்டு கொடுத்துறேன். எப்போவுமே அவங்க எங்கே சொல்கிறாங்கன்னா இந்த கார்னரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 2 கூலும், -3 கூலும், -4 கூலும், 5 கூலும், அப்படியே கிளாக் வைஸ் தான் வரணும். இந்த மாதிரி 4 சார்ஜஸ் கொடுக்குறாங்கன்னா இப்படியே நீங்கள் கிளாக் வைஸில் தான் வரணும். இதுதான் ஏன்னு இங்கே ஆரம்பிக்கணும். இதில் இந்த இன்டர்செக்டில் டோட்டல் பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும், டோட்டல் ஃபீல்டு என்னவா இருக்கும்? இவங்க வேல்யூ கேட்கல, 0வா 0 இல்லையான்னு கேட்டிருக்காங்க. முதல்ல டோட்டல் பொட்டென்ஷியல் ட்ரை பண்ணுங்க. இந்த சம்னா நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். நீ ஆன்சர் சொல்லலன்னா எனக்கு அப்படியே மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு பாரா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். சொல்லுங்க பாக்க. Option B. ஆப்ஷன் 4 அப்ப 2 sir. 2. ஆப்ஷன் 2வா? Yes. ஆப்ஷன் 2. சரி பா, ஆப்ஷன் 2 ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. V0 நீ தான் சொன்ன. ஏன் V0? ஏன்பா V0? இந்த சம் கற்றுக் கொடுத்தனே, கிளாஸ்லேயே நம்ம போட்டோம். இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 6, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 6, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 6, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 6. அப்போ டோட்டல் -4, -3, -7, 5 2 +7. போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் டு ஈச் அதர். அப்போ V கண்டிப்பாக 0. E எப்படி சார் 0வா இருக்க முடியாது? ஏன்னா இங்கே 4 சார்ஜ் ஈக்குவல் கிடையாது. 4 சார்ஜ் ஈக்குவலாக இருந்து ஒரே சைனாக இருந்தா 2 கூலும், 2 கூலும், 2 கூலும், 2 கூலும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் டு ஈச் அதர் சொல்லலாமா? ஆனால் இங்கே 4 வேறு வேறு. டைரக்ஷன் பாருங்க. இங்கே டோட்டல் டைரக்ஷன் இங்கே 2E, இங்கே டோட்டல் டைரக்ஷன் 2E, 120 டிகிரி. ரிசல்டன் வந்து ஒரு 2E. தெரியாத பசங்களுக்கு நான் வரும்போது நான் சொல்லி தரேன். ஆனால் இங்கே கண்டிப்பாக இங்கே நாட் ஈக்குவல் டு 0. இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா 4 கார்னர்லையும் ஈக்குவல் சார்ஜ் கிடையாது. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக வேல்யூ இருக்கும், 0வா இருக்காது. பட் பொட்டென்ஷியல் பாருங்க, பொட்டென்ஷியல் டோட்டல் சார்ஜ் 0 ஆகுது, அதனால பொட்டென்ஷியல் 0. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இப்போ இந்த ஒரே ஒரு சம் மட்டும் 53 54 முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணிட்டு போங்க. சாரிப்பா, 53 சிலபஸ் கிடையாதுப்பா. இது ரிங் சம். இது ரிங் சம் கிடையாது. 54 அந்த ரிங் சம்மன் வந்ததா படிக்க தேவையில்ல. சாலிட் டிஸ்க் சம்மன் வந்தால் அதெல்லாம் படிக்க தேவையில்ல. அதெல்லாம் போன வருஷமே தூக்கிட்டாங்க. இது பழைய பேப்பர்ன்றதுனால அந்த சம் மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த சம் வந்தால் நானே டெலிட் பண்ணி கொடுத்துறேன். சம் நம்பர் 54 இந்த ஒரு சம் மட்டும். நேரம் சொல்லியிருக்கலாமே.
உன்னை எத்தனை டைம் சொன்ன ஏமாத்துவாங்கன்ட்டு? செகண்ட் ஆப்ஷனா சார்? என்ன ஆப்ஷன் பை? Fourth option, sir. Fourth option. Fourth option 0 சார். Fourth option. வேற? Fourth option, sir. ரைட் பை, செக் பண்ணிடுவோமா? இங்க பாருங்க. A hollow metal sphere of radius 5 centimeter is charged. The potential on the surface 10 volt. Electric field at the center of the sphere will be. Electric field நம்மள எவ்வளவு ஏமாத்துறாங்க பாரு. இந்த மெட்டல் ஸ்பியரா, ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டரா, இந்த இடத்துல பொட்டென்ஷியல் வந்து 10 வோல்ட்டா, ஆனா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவா? நமக்கு ஒன்றும் தெரியாது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஹாலோ சென்டர், ஹாலோவோட உள்ளுக்குள்ளார எங்க தேடினாலும் ஃபீல்டு 0. ரைட்டா? இதெல்லாம் டக்குன்னு அடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ், அவ்வளோதான். சரி பா, இந்த ஒரு 55வது கொஸ்டின் மட்டும் ஜாலியாக சால்வ் பண்ணுங்க. 55. Third option, sir. ஆப்ஷன் 3 இருக்கலாம். A potential at a distance r/2, ஸ்பியர் r. உங்களுக்கு தெரியும் தானே பா, இது r, r/2ல பொட்டென்ஷியல். இது என்ன ஸ்பியர் முதல்ல? கண்டக்டிங்கு. கண்டக்டிங்னா சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல் தான், உள்ளுக்குள்ளாரையும் பொட்டென்ஷியல் எங்க தேடினாலும் q/4π ε0rன்னு கேர்ஃபுல்லாக கற்றுக்கணும். ரைட்டா? சரிப்பா, ஹோம்ஒர்க் சம் எடுத்துக்கிறீங்களா? ஒரே நிமிஷம். மேக்ஸிமம் நிறைய சம் சால்வ் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிற சம் எல்லாம் உங்களுக்கு எல்லா சம்மும் கொடுக்கலாம்னு நினச்சேன், பட் இங்கேயே போட வேண்டியதாயிடுச்சு. ஓகே, சம் நம்பர் அப்படியே மார்க் பண்ணிக்கோ. இதோ ஒரு 10 சம்குள்ளே தான் இருக்கும். 56 56 பெரிய வேலையெல்லாம் கிடையாது. 57 58 59 60 61 62 63 64 64 டார்க் சம் தெரியும்ல. tau equal to p sin theta வச்சு போடணும். tau equal to p e sin theta வச்சு போடணும். கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தேன். p உடைச்சிருங்க, q into 2d sin theta. ரைட்டா? 65 சால்வ் பண்ணு. 66 67 68 69 70 70 வரைக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னா போதும். நான் நிறைய தரல, 15 சம் கொடுத்துருக்கேன். இல்லை சார் நாங்கள் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் 77 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. இப்போ கொஷின் நம்பர் 55 இருந்து கொஷின் நம்பர் 77 வரைக்கும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு. இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு சண்டே ஈவினிங் 4:30க்கு குரூப்பில் வந்து சேரும். யாராவது எனக்கு ரிமைண்ட் பண்ணு. 55லேருந்து 77 வரைக்கும். ரைட்டா? அதுக்கு முன்னாடி ஹானஸ்டாக என் சொல் பேச்சு கேட்டு இந்த சம்மெல்லாம் ட்ரை பண்ணுங்க. சரி, எனக்கு சில சம் தெரியல,